Daily. Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்கல்வியை திமுக அரசு சீரழிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி மேலும் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார்? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் தமிழகத்தில் சமீபத்தில் திறக்கப்பட்ட இந்த 4 ஆண்டுகளில் திறக்கப்பட்ட 35 கல்லூரிகளில் ஒரு பேராசிரியர் கூட நியமிக்கவில்லை. இது உயர்கல்விக்கு சீரழிவைத்தான் கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை திறந்து வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேலும் 4 இடங்களில் புதிய கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தம் 35 கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவற்றில் ஒரு புதிய பேராசிரியர்கள் கூட நியமிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2021 தொடங்கி இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு மாவட்டங்களில் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு தொகுதிக்கு குறைந்தது ஒரு கல்லூரியாவது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக கல்லூரிகள் திறக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இதுவரை திறக்கப்பட்ட அந்த கல்லூரிகள் அடிப்படையில பார்க்கும்போது புதிதாக 420 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு உதவி பேராசிரியர்கள் கூட நியமிக்கப்படவில்லை. அதுவும் தற்போது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய கல்லூரிகள் தற்காலிக கட்டிடங்களில் தான் செயல்பட்டு வருகின்றன. அந்த கட்டிடங்கள் ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி செயல்படுவதற்கு கூட தகுதியற்ற இடமாகத்தான் இருக்கின்றது. எனவே தமிழக அரசு இதில் உரிய கவனம் செலுத்தி மாணவர்களுடைய உயர்கல்விக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இளைஞர்களின் கல்வி வாய்ப்பு கெடுக்கக்கூடிய நிலை உருவாகும் என்றும், கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களே சரியான நேரத்தில் வீழ்த்தி பாடம் புகட்டுவார்கள் என்றும், இது நடக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். Taste the Daily.